بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين. وبعد. மதிப்புக்குரியவர்களே, முதல் கட்டமாக அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா இப்படியான சந்தர்ப்பங்களை அடிக்கடி ஏற்பாடு செய்து தருகிறான். அல்லாஹ்வுக்கு விருப்பமான மஜ்லிஸில் அல்லாஹ் தஆலா ஒன்று கூட்டியிருக்கிறான். இதன் மூலமாக பரிபூரண பிரயோஜனத்தை அடைந்து எங்களுடைய வாழ்வை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி அவனுக்காக வேண்டி மாத்திரமே அமல் செய்யக்கூடிய, அவனுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரமே நாடி வாழக்கூடிய உண்மையான தக்குவதாரிகள் அல்லாஹ் தஆலா ஆக்கட்டுமாக. இன்று எங்களுடைய தலைப்பு சூரத்துல் கௌசர், அதனுடைய விளக்கம். இன்ஷா அல்லாஹ் அது மாத்திரம் இல்லாமல் சூரத்துல் கௌசர் நேரம் கிடைச்சா இன்ஷா அல்லாஹ் நாம் முன்னால் சென்ற 2 சூறாக்கள், சூரத்து குரைஷ், அதே போல சூரத்துல் மாஊன், அதே போல சூரத்துல் கௌசர், இந்த 3 சூறாக்களை எவ்வாறு வாழ்வில் அமல்படுத்துவோம் என்ற தலைப்பையும் இன்ஷா அல்லாஹ் நேரம் இடம் கொடுத்தால் அதையும் பார்ப்போம். அப்படி இல்லை என்று இருந்தால் அதனை வேறவாக ஒரு அமர்வில் பார்க்கலாம். சைரம். முதலாவதாக சூரத்துல் கௌசருடைய ஒரு அறிமுகம். இந்த சூறாவுக்கு சூரத்து அல் கௌசர் என்று பெயர் சொல்லப்படும். அதே போல சூரத்து இன்னா அதைனாக்கல் கௌசர் அப்படி என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. அதே போல சூரத்து நஹர், சூரத்து அந்நஹர் என்றும் இதுக்கு பெயர் சொல்லப்படும். இந்த சூரா இது மக்கியாவா மதனியாவா என்பதுல பல கருத்து வேறுபாடுகள் காணப்படுது. கடுமையான கருத்து வேறுபாடுகள் உலமாக்களிடம் இருக்கிறது. அதிலே இப்னு ஆஷூர் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், ஹல் ஹிய மக்கியத்துன் அவ் மதனியா, இந்த சூரா மக்கியா சூறாவா அல்லது மதனியா சூறாவா என்ப விஷயத்துல தஆரதுல் அக்வால் வல் ஆசார் في أنها مكية أو مدنية تعارضا شديدا. கடுமையான ஒரு கருத்து வேறுபாடை நம்ம பார்க்க முடியும் உலமாக்கள் இது மக்கியா மதனியான்னு சொல்கின்ற விடயத்திலே. அதிலே அநேகமான உலமாக்கள் அவர்களுடைய கருத்து, அதே போல அதிகமான முஃபஸ்ஸிரூன்களுடைய கருத்தின்படி பார்க்கின்ற பொழுது இந்த சூரா மக்கியாவை சார்ந்தது. என்றிருந்தாலும் இமாம் அல் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்களும், இமாம் கதாதா ரஹிமஹுல்லா, இமாம் முஜாஹித், இக்ரிமா ரலியல்லாஹு ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்றார்கள், ஹிய மதனியா, இந்த சூரா மதனியாவை சேர்ந்தது. அதுக்கு முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸையும் ஆதாரமாக கொண்டு வந்து சொல்லுகிறார்கள். முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸையும் கொண்டு வந்து சொல்லுகிறார்கள். அதாவது ஹிஜ்ரத்துடைய ஆரம்ப பகுதியிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஹதீஸ் அறிவிப்பது வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அவங்க தான் இந்த ஹதீஸ அறிவிக்கிறாங்க. அந்த ஹதீஸ் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் பின்னால நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஏதோ நான் சொல்ல வந்த விடயம் என்னவென்றால், இது மக்கியாவா அல்லது மதனியாவா என்ற விஷயத்துல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து இமாம் பக்காய் ரஹிமஹுல்லா அவர்களும் கூட சொல்கிறார்கள், இந்த அனுசதியோட ஹதீஸ் வந்து சொல்லுது இது மதனியாவை சேர்ந்தது என்பதாக சொல்றாங்க. ஏனென்றால் அது ஹதீஸ் அறிவிக்கிற ஹதீஸ் சுருக்கம் என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மத்தியில் இருந்தார்கள். சற்று தூங்கி எழும்பினார்கள். இறங்கிவிட்டு சிரித்தார்கள். அவர்கள் கொஞ்சம் சிரித்தார்கள். எல்லாரும் கேட்டோம், ஏன் ரசூலல்லாஹ் நீங்க சிரிக்கிறீங்க, எது சிரிக்க வைத்தது என்று சொன்ன பொழுது சொன்னாங்கள், எனக்கு தற்பொழுது ஒரு சூறா இறக்கப்பட்டுச்சு சொல்லி இந்த சூறா ஓதி காட்டினார்கள். அது எங்கே நடந்ததுன்னா மஸ்ஜித் நபவியிலே அது நடந்தது. முஸ்லிமிலே வரக்கூடிய சஹீஹான செய்தி. ஹதீஸை வச்சு அவர் மதனியா என்று சொல்லியிருக்கிறாங்க.
ஹைரன். அதே போல இன்னும் பல ஆதாரங்கள் மதனியா என்பதற்கு இருக்கிறதாக பல உலமாக்கள் பேசியிருக்கிறாங்க. இது ஒரு சுருக்கமான தகவல், அது மக்கியாவா மதனியா என்பதிலே. இந்த சூராவுடைய பிரதானமான நோக்கங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த நலவுகளை அல்லாஹ் தாலா இங்கே சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்மாராயம் இங்கே எடுத்து காட்டப்படுகிறது. நன்மாராயம் எடுத்து அது என்னவென்று இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அதே போல இந்த இதனுடைய உள்ளடக்கத்தை பார்த்தோம் என்ற நம்ம முதலாவதாக அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அளவில்லா நன்மைகளை அல்லாஹ் தாலா கொட்டி வழங்கிக்கிறான் என்பதை அல்லாஹ் தாலா இங்கே ஞாபகப்படுத்தி, அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யுமாறு, அல்லாஹ்வுக்கு மாத்திரமே இபாதத் செய்யுமாறு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துமாறு அல்லாஹ் தாலா இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏவுகிறான். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு வந்த இந்த இன்னல்கள், சோதனைகள், இந்த உலகத்திலே ஏற்பட்ட பலரால் அந்த சோதனை ஏற்பட்டது. எனவே அல்லாஹ் தாலா அவர்களுக்கு கடுமையான தண்டனையை இந்த சூறாவிலே எச்சரிக்கை செய்கிறான். இப்பொழுது முதலாவது பார்ப்போம் ஒவ்வொரு சூறாவுடைய அந்த வசனத்துடைய விளக்கத்தை. இன்னா அஅதைனாக்கல் கௌசர். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாக்கல் கௌசர். நாம் உங்களுக்கு கௌசரை கொடுத்தோம். கௌசரை கொடுத்தோம். கௌசர் என்றா என்ன? கௌசர் என்பது அதனுடைய அரபு மொழியிலே அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அதிகமான நலவுகள் என்ற அர்த்தம். அதிகமான நலவுகள் என்ற அர்த்தம். எண்ணில் அடங்காத நலவுகள் என்பதுதான் அந்த கௌசர் என்பதற்கு அர்த்தம். இந்த இடத்துல அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தாலா தேர்வு செய்து அல் கௌசரை கொடுத்தாங்க என்று சொல்கிறார். நாம் உமக்குத்தான் பல நலவுகளை கொடுத்திருக்கிறோம் என்று. அந்த நலவுகளில் ஒன்றுதான், அந்த நன்மைகளில் ஒன்றுதான் அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறிப்பாக மறுமையிலே கொடுக்கக்கூடிய ஒரு நதி. கௌசர் என்பது சுவர்க்கத்திலே மறுமையினர் அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாக்களித்த ஒரு நதியுடைய பெயர். இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விடயத்தை ஞாபகப்படுத்திக்கிறோம். என்னண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி எமக்கு என்ன தெரியும், அவர்கள் பற்றிய அறிவு எம்மிடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்பதை ஒரு அலசி பார்த்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை, அவருடைய வாழ்க்கை வரலாறை, குறிப்பாக அவருக்கு இருக்கின்ற அல்லாஹ் கொடுத்த சிறப்புகளை, எந்தொரு நபிக்கும் எந்தொரு ரசூலுக்கும் அல்லாஹ் கொடுக்காத பல சிறப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அந்த சிறப்புகளை அறிந்து கொள்வது மிக பிரதானமானது, முக்கியமானது. சில அறிஞர்கள் சொல்வார்கள், கபீஹுன் பில் முஸ்லிமீன் யஜ்ஹலு மஅரிஃபத ஃபதாயில் நபியிஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா ഖസ്ஸஹு அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல பிஹி மினல் கராமாத்தி வஷ்ஷரஃப் ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்புகளை, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த தனித்துவமான கராமாத்துகள், சிறப்புகள், துன்யாவிலும் சரி ஆகிராவிலும் சரி, அதனை முஸ்லிம்கள் அறிந்து கொள்வது கட்டாயம். அப்படி அறியாமல் இருப்பது முஸ்லிம்கள் செய்யக்கூடிய கெட்ட விடயம் என்பதாக சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த சிறப்புகளில் ஒன்றுதான், எந்தொரு நபிக்கும் எந்தொரு ரசூலுக்கும் கொடுக்காத சிறப்புகள் ஒன்றுதான் அல்லாஹ் தஆலா மறுமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க இருக்கிற அந்த கௌசர். கௌசர் என்ற நதி, அதனை பற்றி நீங்கள் முன்னால் கேள்விப்பட்டிருப்பீர்கள்.
படிச்சிருப்பீர்கள் என்றாலும் இந்த பாடத்தோடு சம்பந்தப்பட்ட என்பதனால் அதில் வந்திருக்கக்கூடிய சில ஹதீசுகளை உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன். அதுக்கு நம்ம ஹவுதுல் கௌசர் என்றும் சொல்லுவோம். ஹவுதுல் கௌசர் என்ற அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஹவுதுங்கிறது தடாகம், ஹவுதுங்கிறது தடாகத்துக்கு சொல்வோம், கௌசர் என்பது நதிக்கு சொல்வோம். இப்ப ஹவுதுல் கௌசர் என்ற அப்படி என்ற அர்த்தம் என்னவென்றால், அந்த நதி ஓடிக்கொண்டிருக்கும், அந்த நதியில இருந்து அந்த தடாகத்துக்கு நீர் பாஞ்சி கொட்டும், அந்த தடாகத்துக்கு, அந்த அதாவது அந்த ஹவுதுக்கு. இதுதான் அதனுடைய அர்த்தம். சில இடங்களில் கௌசர் என்பது அந்த ஹவுதுக்கும் பாவிக்கப்பட்டிருக்கிறது, ஹவுதுக்கும் பாவிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அதனுடைய விளக்கம். சரி, புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அப்படியே முன்னால் வந்து தொழுதாங்க. அதாவது இந்த உஹதிலே மரணித்த அவர்களுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தினாங்க, தொழுதாங்க. தொழுதுட்டு அப்படியே மிம்பரை பார்த்து மிம்பரை நோக்கி சென்று சொன்னாங்க, இன்னி ஃபரதுக்கும் வ அன ஷஹீதுன் அலைக்கும் வ இன்னி வல்லாஹி லஅன்துரு இலா ஹௌதி அல்லான். உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னால நான் சென்று விட்டேன், நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் எனக்கு வாக்களித்த இந்த ஹவுதை, என்னுடைய தடாகத்தை நான் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அதே போல அனஸ் ரலியல்லாஹு இன்னொரு செய்தி வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா, அத்ததுரூனமல் கௌசர், கௌசர் என்றா என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? சொன்னாங்க, ஃபகுல்னா அல்லாஹு வ ரசூலுஹு அலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால பதில் கொடுத்தாங்க, ஃபஇன்னஹு நஹ்ருன் வஅதனி ரப்பி அஸ்ஸ வ ஜல்ல. அல்லாஹ் தஆலா எனக்கு வாக்களித்த ஒரு நதி அது, அதிலே பல நலவுகள் அதிலே இருக்கிறது. ஹவுதுன் தரிது அலைஹி உம்மதி யௌமல் கியாமா ஆனியத்துஹு அததுன் நுஜூம். இது முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி. என்னுடைய உம்மத்து அந்த ஹவுதுக்கு வந்து, அந்த தடாகத்துக்கு வந்து செல்வார்கள். அது அந்த இந்த ஹவுதை சுற்றி உள்ள அந்த பாத்திரங்கள் அவைகள் நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை அளவு இருக்கும் என்பதாக சொன்னாங்க. ஹவுத் என்பது வேற, ஹவுதில் இருக்கக்கூடிய தண்ணீர் நீர் வேற, கௌசரில் உள்ள தண்ணீர் வேற கிடையாது. இரண்டு வரக்கூடிய அந்த நீரும் ஒன்றுதான், ரெண்டுமே அது ஒன்றுதான். அதே இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதனை அழகாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். கௌசர் என்பது அது சுவர்க்கத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு நதி, அதிலே உள்ள தண்ணீர் தான் யசுப்பு ஃபில் ஹவுத், அல்லது யசுப்பு ஃபில் ஹவுத், அந்த தடாகத்திலே கொட்டும், அந்த தடாகத்திலே கொட்டும். நிறைய ஹதீஸ்கள் சம்பந்தமாக வந்திருக்கிறது. திருமிதியிலேயே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த செய்தியை அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கௌசர் என்பது சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு நதி. அதுக்கு இருபுறங்களிலும் அதனுடைய ஓரப்பகுதிகளிலே தங்கங்கள் இருக்கும், தங்கங்கள் இருக்கும். அது அப்படி அது ஓடக்கூடிய அந்த நதி ஓடும் எதில என்றால் முத்துக்களிலும் மரகதங்களிலும் தான் அந்த நதி ஓடிக்கொண்டிருக்கும். அதிலே உள்ள அந்த மண், அதிலே உள்ள அந்த மண் இருக்கிறதே, அது கஸ்தூரியை விட மனமானதாக இருக்கும், கஸ்தூரியை விட மனம் உள்ளதாக இருக்கும். அதிலே உள்ள நீர் அது தேனை விட இனிக்கக்கூடியதாக இருக்கும், தேனை விட இனிக்கக்கூடியதாக இருக்கும். அதனுடைய கலர், அதனுடைய நிறம் அது பனிக்கட்டியை விட வெள்ளையாக இருக்கும் என்பதாக சொன்ன இந்த ஹதீஸ் சஹீஹான ஒரு ஹதீஸ். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கப்பட்டது, கௌசர் என்றா என்ன என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸாக நஹ்ருன் அஅதானி அல்லாஹ், அதாவது அல்லாஹ் தஆலா எனக்கு சுவர்க்கத்திலே தந்த ஒரு நதி, அது
பாலை விட வெள்ளையாக இருக்கும், பாலை விட வெள்ளையாக இருக்கும் என்பதாக ஒரு ஹதீஸில் சொன்னார்கள். அதே போல அதிலே உள்ள அந்த நீர் இருக்கிறதே இது தேனை விட இனிக்கக்கூடியதாக இருக்கும். அங்கே சில பறவைகள் சுற்றி கொண்டிருக்கும், பறவைகள் சுற்றி கொண்டிருக்கும். அதனுடைய கழுத்துக்கள் இந்த இந்த ஒட்டகத்துடைய கழுத்துக்களை போல இருக்கும் அந்த பறவைகள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இன்ன தில்க லதைருன் நஈமா, அது எவ்வளவு சாஃப்டான அந்த சாஃப்டான ஒரு 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 பறவை என்பதாக உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்தாங்க, வர்ணிச்சார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, அது நீங்க சாப்பிடுவது அதை விட சாஃப்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு ஹதீஸ் புகாரியிலே வருது, முன்னால சொன்ன ஹதீஸ் தான், ஆனா சற்று மாற்றமாக வருது. சொன்னாங்க, ஆனா ஃபரதுக்கும் ஆலல் ஹவுத், உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னால் நான் அந்த தடாகத்துக்கு முன்னால் இருப்பேன். யாரெல்லாம் அங்கே வருகிறார்களோ அனைவரும் அதிலே இருந்து அருந்துவார்கள். யாரெல்லாம் அதில் அருந்துகிறாரோ அதுக்கு பின்னால் யாருக்கும் எந்த ஒரு தாகமும் ஏற்பட மாட்டாது என்று சொன்னார்கள். முஸ்லிம்ல வரக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவர்க்கத்திலே சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் ஒரு நதியின் பக்கத்தில் இருந்தேன். அந்த நதிக்கு இரு புறங்களிலும் ஒரு காலியான முத்துக்களால் செய்யப்பட்ட கூடாரங்கள் இருந்தது, கூடாரங்கள். நான் அந்த நதியை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கேட்டேன், மா ஹாதா யா ஜிப்ரீல். சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஹாதல் கௌசர் அல்லதி அதாக ரப்புக், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கொடுத்த கௌசர் இதுதான் என்பதாக சொன்னாங்க. அந்த மலக்கு அவருடைய கரத்தால் அப்படி அடித்தார்கள், அப்படியே அடித்தார்கள். அந்த நேரத்தில் அதனுடைய அந்த மண் அது அதாவது அதோட கஸ்தூரியை விட வாசம் வீசியது, கஸ்தூரியை விட வாசம் வீசிய அந்த மண். அது மட்டுமல்லாமல் அந்த மண் அது குங்குமம் போல அந்த நிறமுடையதாக இருந்தது என்பதாக சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்லே அஹ்மதுடைய ரிவாயத்திலே வருகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், நான் என்னுடைய கரத்தால் அதனுடைய மண்ணுக்கு அடித்தேன். அதாவது நான் அதனுடைய மண்ணை நோக்கி சென்றேன், என்னுடைய கரத்தால் அப்படியே நான் எடுத்தேன். அந்த மண் இருக்கிறதே அது மிகவும் சாஃப்டானதாக, அது குங்குமம் போல இருந்தது. அதில் உள்ள கற்கள் அது முத்துக்களாக காணப்பட்டது என்பதாக சொல்றாங்க. அந்த தடாகத்துடைய அளவை பற்றி பல ஹதீஸ்கள் வந்திருக்கிறது, பல ஹதீஸ்கள். புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், அப்துல்லாஹ் பின் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த தடாகம் இருக்கிறது, எனக்கு கிடைக்கப்பட்ட இந்த தடாகம், இதனுடைய அளவு ஒரு மாத காலம் பயணம் செய்தால் ஒருவர் எவ்வளவு தூரம் போகிறாரோ அந்த அளவு தூரத்திற்கு இந்த தடாகம் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள், தடாகம் இருக்கிறதாக சொன்னார்கள். இது புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி. அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய, முஸ்லிம்ல வருகிறது, அதிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேத்தல்கள், பாத்திரங்கள், அது தங்கத்தால் வெள்ளியால் அப்படியே இருக்கும். அதனுடைய அளவு வானத்திலே இருக்கின்ற நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கையை போல இருக்கும். இன்னொரு விவாதத்தில் வருது, அக்ஸர மின் அததி நுஜூமிஸ் ஸமா, வானத்திலே நீங்கள் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் அளவை விட அதிகமாக இருக்கும் என்பதாக வந்திருக்கிறது. சில சஹாபாக்கள் கேட்ட நேரங்களிலே அதனுடைய அளவு சம்பந்தமாக, கௌசர் அதோடைய இந்த ஹவுதுடைய தடாகத்துடைய அளவு சம்பந்தமாக கேட்கப்பட்ட நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பதில்களை கொடுத்ததாக ஹதீஸ்லே வருகிறது. மதீனாவுக்கும் சன்னாவுக்கும் மத்தியிலே இருக்கின்ற தூரம், அதே போல சன்னாவும் ஐலாவுக்கும் மத்தியில் உள்ள தூரம், கஅபாவில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு இருக்கின்ற தூரம், இவ்வாறு பல இடங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டினார்கள். அனைத்தையும் இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய சில எல்லா ரிவாயத்துகளையும் கொண்டு வந்து சொல்கிறார்கள். சிலர்கள் நினைக்கிறார்கள், இந்த வந்திருக்கக்கூடிய ஹதீஸிலே
ஒரு தடமாற்றம் இருக்கிறது, இதிலே கருத்து முரண்பாடு இருக்கிறது, ஒன்றொன்று முரணாகுது என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது அவ்வாறு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமான நிறைய ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறார்கள். அதிலே பல வித்தியாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பது ஏனென்றால், அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்ட சஹாபாக்கள், வந்து கேட்ட கூட்டங்கள், அவர்களுக்கு எந்தெந்த இடங்கள் தெரியுமோ அந்தந்த இடங்களை வைத்து அதனுடைய அளவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் என்று அவர்கள் அங்கே பதில் அளிக்கிறார்கள். அல்லாஹ் தாலா அந்த கௌசல்ல இருந்து நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா தரட்டும். சிலர்கள் அந்த இடத்தில் விரட்டி அடிக்கப்படுவார்கள், சிலர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க மாட்டாது, சிலர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க மாட்டாது. முஸ்லிம்லே வரக்கூடிய ஒரு செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்தார்கள், நானும் இப்படி இருந்தேன். அப்பொழுதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி அலல் ஹவுத் அன்தஸிரு மன் யரிது அலைய மின்கும், நான் அந்த ஹவுதுல் கௌசர் அந்த அந்த தடாகத்தில் இருப்பேன், அந்த இடத்தில் அந்த உங்களிடத்துல யார் யாரெல்லாம் அந்த நீர் அருந்துவதற்காக வராது அதை நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் சிலர்கள் அங்கே இருந்து தடுக்கப்படுவார்கள். நான் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பேன். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இன்னக லா தத்ரி மா அமிலு பஅதக், உங்களுக்கு பின்னால் அவங்க வந்து என்ன செஞ்சன்னு உங்களுக்கு தெரியாது. அவர்கள் அப்படியே திருப்பி அனுப்பப்பட்டு விடுவார்கள், அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க மாட்டாது. இவ்வாறு இந்த ஹதீஸ் சம்பந்தமா இதே மாதிரியான ஹதீஸ் நிறைய எங்களுக்கு பார்க்கலாம். ஆனா இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய ஷரஹ் முஸ்லிமிலே சொல்லியிருக்கிறார்கள், உலமாக்கள் இவர்கள் யார் என்பதிலே, இவர்கள் யார், எப்படியாப்பட்டவர்கள் திரட்டி அடிக்கப்படுவார்கள், அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது என்று சொல்வதிலே உலமாக்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அதிலே முதலாவது சொல்றார்கள், அதிலே அது யாரென்றா அவர்கள் தான் நயவஞ்சகோல், அதாவது முனாஃபிகூன்கள். இன்னும் சிலர் சொல்லுகின்றப்ப அவர்கள் முர்தத்தூன், அவர்கள் வந்து இஸ்லாத்தில இருந்து இஸ்லாத்தை விட்டு வேறு மதத்துக்கு சென்றவர்கள். இவ்வாறு பல அர்த்தங்கள் இருக்கிறது. அதிலே முதலாவது அர்த்தம் உங்களுக்கு சொன்னேன். இரண்டாவது அர்த்தம் என்னவென்றால், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்து அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி மரணத்துக்கு பின்னால் முர்தத்தாகினவர்கள் என்றும் சிலர் அங்கே சொல்லுவார்கள். அதே போல மூன்றாவது அர்த்தம், பெரும் பாவங்கள் செய்தார்கள், ஆனால் இஸ்லாத்திலே தான் அவர் மரணித்தார்கள், ஆனால் பெரும் பாவங்கள் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை மாற்றினவர்கள், பித்அத்வாதிகள், இஸ்லாத்துக்குள் புதிய புதிய விடயங்களை, இஸ்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத விடயங்களை புகுத்தினவர்கள், இவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கப்பட மாட்டாது, அவர்களையும் விரட்டி அடிக்கப்படும் என்பதாக இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய ஷரஹ் முஸ்லிமிலே சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக இந்த இன்னா அத்தைனாக அல் கௌசர், இப்படியான இந்த தடாகம், இப்படியான இந்த இந்த நதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் சொந்தமாக கொடுக்கப்படும். அவர்கள் அந்த உம்மத்தை எதிர்பார்த்த வண்ணம் இருப்பார்கள். முஃமின்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மஹப்பத் வைத்து அவர்களுடைய அடிச்சுவடிகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை கடைபிடித்தவர்கள் அப்படியே வந்து அதிலிருந்து நீர் அருந்துவார்கள், அதிலிருந்து நீர் அருந்துவார்கள். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. இரண்டாவது, ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உமது இரட்சகனுக்காக வேண்டியே நீங்கள் தொழுங்கள், வன்ஹர் அவனுக்காக வேண்டியே நீங்கள் அறுத்து பலியிடுங்கள்.
ஹைர். இந்த இடத்துல ஃபஸல்லி லிரப்பிக, இறைச்சிகனுக்காகவே தொழுங்கன்னா இது என்ன தொழுக? இது என்ன தொழுக என்கிறதுல உலமாக்கள் பல கருத்துக்களை சொல்லி இருக்கிறாங்க. பல கருத்துக்கள் இருக்கிறது. அதிலே இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவருடைய கருத்துக்கு முன்னால் இந்த ஒரு விடயத்தை சொல்லிக் கொண்டு அடுத்த விடயத்துக்கு போகிறேன். ஃபஸல்லி லிரப்பிக, உமக்காக வேண்டி மாத்திரமே தொழுகையை ஆக்கிக் கொள்ளுங்கள். அதே போல வன்ஹர், அவனுடைய பேரில் மாத்திரமே நீங்க அறுத்து பலியிடுங்கள். இதனை கொண்டு நாட்டம் என்ன என்ற விடயத்திலே உலமாக்களிடம் பாரிய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அதாவது அது என்னவென்று அனைவரிடம் ஒன்றுபட்ட கருத்து, எல்லாரும் ஒன்றுபட்ட கருத்து என்னவென்றால், அல்லாஹ் தாலா அவர்களுக்கு கொடுத்த இந்த வெகுமதிக்காக நன்றி செலுத்தும் வண்ணம் நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரமே இபாதத் செய்யுங்க, அவனுக்காக வேண்டி மாத்திரமே எல்லா இபாதத்துகளையும் நீங்க ஈடுபடுங்க. அது எந்த விதமான இபாதத்தாக இருந்தாலும் சரி, அது தொழுகையாக இருக்கலாம் அல்லது அறுத்து பலியிடுவதாக இருக்கலாம். ஆனா அது என்ன என்பது குறிப்பிட்டு சொல்கின்ற பொழுதுதான் அதிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. எனவே உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், இதிலே சொல்லப்பட்ட இது ஃபஸல்லி லிரப்பிக என்பது இது எல்லா தொழுகைகளையும் அது குறிக்கும். எல்லா தொழுகைகளும் அது குறிக்கும். அதிலே முதலாவதாக உள்நுழைகிற தொழுகை என்னவென்றால் ஈதுல் அத்ஹா, ஸலாத்து ஈதுல் அத்ஹா, அதாவது ஹஜ்ஜி பெருநாளுடைய அந்த தொழுகை. ஏனென்றால் அது நஹர் என்றோட, அதாவது அறுத்து பலியிடுகின்ற அந்த நாளோடு சேர்த்து வருவதனால் இதுதான் முதலாவது அதிலே நுழையும். அதனை அடுத்து எல்லா தொழுகைகளும் பொதுவாக வரும். அது 5 நேர ஃபர்லான தொழுகையாக இருக்கலாம், ஏனைய நவாஃபில்களாக இருக்கலாம், ஜும்மா தொழுகையாக இருக்கலாம், எல்லாமே அதுக்குள்ளால் வரும் என்பதாக மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதனை இப்னு அத்தியா ரஹ்மஹுல்லா அவர்கள் அவருடைய தஃப்சீரிலே அழகா எழுதியிருக்கிறார்கள். ஹைர். முஃபஸ்ஸிரூங்களிடத்திலே அதிகமான முஃபஸ்ஸிரூங்கள் சொல்கிறார்கள், இந்த வன்ஹர் என்பதுடைய அர்த்தம் இந்த யௌமுன் நஹர், அதாவது அந்த ஹஜ் பெருநாளுடைய அந்த தினத்தில் நாம் அறுத்து பலியிடுகின்ற அதனை தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லியிருக்கிறான் என்று. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த நஹர் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தையுமே சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், குல்லு ஹாதிஹில் அக்வால் கரீபா ஜித்தன். அது நஹர் என்ற விடயத்துல நிறைய கருத்துகள் இருக்கிறது, நிறைய கருத்துக்கள். அதன் அனைத்தையும் கொண்டு வந்து சொல்லுகிறார்கள், இந்த சொல்லப்பட்ட எல்லா கருத்துக்களுமே இது ஏற்க முடியாத ஒரு தூரமான கருத்துக்கள். சரியான கருத்து என்னவென்றால் அன்னல் முராத பின் நஹர் தர்ஃபுல் மனாசிக், அதாவது அந்த ஹஜ்ஜுடைய அந்த காலத்திலே அந்த ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே நாம் அறுக்கின்ற அதுதான் அந்த அதிலே அர்த்தம் என்பதாக சொல்றாங்க. இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த இதுக்கு அழகான ஒரு தஃப்சீரை, இந்த சூராவுக்கு அழகான ஒரு தஃப்சீரை சொல்கிறார்கள். அதாவது என்னிடத்திலே இந்த முன்னால் சொல்லப்பட்ட எல்லா கருத்துக்கள், நிறைய கருத்துக்கள் இருக்கு, அந்த கருத்துக்களை நான் உங்ககிட்ட சொல்ல இல்லை, எல்லா சரியான கருத்தை மட்டும் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். எல்லா கருத்துக்களிலும் மிகவும் சரியானது, மிகவும் ஏற்றமானது என்னவென்றால், உங்களுடைய தொழுகையை அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரமே ஆக்கிக் கொள்ளுங்கள், வேற யாருக்காக வேண்டியும் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் அறுக்கக்கூடிய இந்த இன்னோட அறுப்பு இந்த அவைகளையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரமே ஆக்கிக் கொள்ளுங்கள். இதுதான் மிகவும் சரியான கருத்து என்பதாக சொல்லுகிறார்கள். எனவே நான் இதனை சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாருக்கும் கொடுக்காத சிறப்பான அந்தஸ்துகள் அல்லாஹ் தஆலா கொடுத்து, அதனை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா அதுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக இந்த ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். எனவே
இதனூடாக நமக்கு தெரிய வருகின்ற விடயம் என்னவென்றால், இது ஒரு தொழுகையை மாத்திரம் குறிப்பிட மாட்டாது, ஒரு அறுப்பை மாத்திரம் குறிப்பிட மாட்டாது. மாற்றமாக செய்யக்கூடிய எல்லா இபாதாத்துகளையுமே அது உள்ளடக்கி கொள்ளும். எல்லா இபாதத்திலும் அல்லாவுக்காக வேண்டியே அது இருக்க வேண்டும். அது அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் வண்ணம் அது இருப்பது கட்டாயம் என்பதாக இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய இந்த ஏவலை ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் என்ற இந்த ஏவலை எப்படி அமல்படுத்தினார்கள் அவருடைய வாழ்க்கையில், இவ்வாறு அமல்படுத்தினார்கள். அதிகமாக தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள், அதிகமாக அறுத்து பலியிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக ஹஜ்ஜத்துல் விதாவிலே 63 ஒட்டகங்களை அவருடைய கரத்தால் அறுத்தார்கள், கரத்தால் அவர்கள் அறுத்தார்கள் என்ற செய்தி எங்களுக்கு தெரியும். அடுத்த வசனம், இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், நிச்சயமாக உங்களை வெறுக்கக்கூடிய, உங்களை கோபிக்கக்கூடிய அவர்தான் ஹுவல் அப்தர். ஹுவல் அப்தர், அனைத்து நலவுகளிலும் இருந்தும் துண்டிக்கப்பட்டவர், அனைத்து நலவையும் இழந்தவர் அவன்தான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விடயம் என்னடா, மிக முக்கியமான பிரதானமான ஒரு விடயம், பலரும் நம்பினாங்க. நம்ம ராகிப் அல்-அஸ்ஃபஹானி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்வார்கள், மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு முடிந்த உடனே அவருடைய கண்ணியம், அவருடைய ஞாபகம் அனைத்துமே அப்படி துண்டித்து போய்விடும், அவர்களை பற்றி யாரும் பேச மாட்டார்கள், அவருடைய குடும்பம் அப்படியே மரணித்ததுக்கு பின்னால யாருமே அவரை பத்தி பேசக்கூடிய யாருமே இருக்க மாட்டாங்க என்பதாக பலர் சொன்னாங்க, எண்ணினாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அதனை தான் இங்கே உணர்த்துகிறான், அதனைதான் இங்கே உணர்த்துகிறான். யார் அப்படி சொல்கிறாரோ அவரை பற்றி தான் யாரும் கதைக்க மாட்டார்கள், அவருடைய நலவுகள் தான் அப்படியே இல்லாமல் போய்விடும். வரஃபஅனா லக திக்ரக், வரஃபஅனா லக திக்ரக் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். உங்களுடைய பிரஸ்தாபத்தை நாம் என்ன செய்து விட்டோம், உயர்த்தி விட்டோம். அதனாலதான் எங்களுக்கு தெரியும், உலகத்திலே எல்லா நேரங்களிலுமே எல்லா நிமிடங்களிலுமே சொல்லப்படக்கூடிய ஒன்றுதான் அதான். இந்த நாட்டுல இப்ப அதான் இல்லை, ஆனா ஏதோ ஒரு நாட்டுல அதான் சொல்லப்பட்டு கொண்டிருக்கும். சுத்தி முழு உலகத்திலேயும் அதான் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த அதானிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் அது சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர்கள் ஞாபகமூட்டப்படுவது போல் வேற யாரும் இந்த உலகத்தில் ஞாபகப்படவும் இல்லை, அதே போல பட போறதும் கிடையாது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கண்ணியம் இந்த உலகத்தில் வேற யாருக்கும் கொடுக்கப்பட்டதும் இல்லை, கொடுக்கப்பட போறதும் கிடையாது. அவர்களைத்தான் கூடுதலான மக்கள் பின்பற்றுகிறார்கள். பின்பற்றக்கூடிய பெரும் கூட்டம் அவர்களுக்கு பின்னால்தான் இருக்கிறது. எனவே இந்த 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 சூராவுடைய ஆரம்ப வசனத்தை பாருங்க, இன்னா அதைனாக்கல் கௌசர், நான் உமக்கு பல நலவுகளை கொடுத்து விட்டோம், பல நலவுகள். ரைட், இதனுடைய கடைசி வசனத்தை பாருங்க, இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், உங்களை வெறுத்தவர் அவர்தான் ஹுவல் அப்தர், அனைத்து நலவுகளில் இருந்து துண்டிக்கப்பட்டவர். எப்படி பாத்தீங்களா? இந்த சூறாவுல ஆரம்பத்தையும் கடைசிக்கும் உள்ள தொடர்பை பாருங்க. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் போதுமான அளவு பார்த்தோம். இப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் ஸ்லைடுக்கு போவோம்.
ஸ்டார்ட் பண்ணுவோம். வாசிங்க. வாசவங்க டன்னு போடுங்க அவசரமா. உள்ள எல்லாரும் வாசிங்க. எல்லாரும் வாசிட்டு டன்னு போடுங்க. இல்லை டன் போட பிறகு நம்ம அடுத்த பக்கத்துக்கு போகலாம். இதன் முக்கிய கருப்பொருளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா பெருமைப்படுத்தி, அல்லாஹ் தஆலா நேசத்தை வெளிப்படுத்தி, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்து அல்லாஹ் தஆலா வழங்குகின்ற வெகுமதி அல்லாஹ் தஆலா இந்த சூறால சொல்லி காட்டுகிறான். பின்னால வரக்கூடிய இந்த ஹதீஸ் இதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லி காட்டினேன். நம்ம அடுத்த பக்கத்துக்கு போவோம். அப்ப இந்த சூறாவின் சிறப்பை பற்றி தனிப்பட்ட நம்பகமான ஹதீஸ் அல்லது செய்தி இல்லாத இந்த சூறா ஓதினா என்னென்ன சிறப்புகள் கிடைக்கும் என்று அப்படி எதுவும் சஹீஹான செய்திகள், பல தயீஃபான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் பல இருக்கிறது. சஹீஹான செய்திகள் எதுவும் கிடையாது. இதுவும் ஆரம்பமாக புரிஞ்சுக்கொள்ளணும். ஏதாவது இப்ப நான் முன்னால நிறைய இடங்கள் இப்படி நிறைய சூறாக்களை பார்க்குற நேரம் எதுக்கு சிறப்பு சஹீஹான செய்தியில் இருக்கிறதோ அதை மட்டும் உங்களுக்கு முன் வச்சிருக்கிறேன். எதுக்கு சஹீஹான செய்தி இல்லையோ அது இங்க நாங்க போட இல்லை. அதனால செய்தி இருக்குதா இல்லையா, இருந்தா சையான இருந்தா கொண்டு வருவோம். அப்படி இல்லாவிட்டால் மிகவும் பலகீனமானதாக அல்லது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி இருந்தா நாங்க கொண்டு வர மாட்டோம், இல்லை என்று சொல்லிடுவோம். சரி, அடுத்தது இப்ப இந்த சூறாவுக்கும் அதன் முன்னுள்ள சூறாவுக்கும் உள்ள தொடர்பு இது மிக முக்கியமானது. அவதானமா வாசிங்க. உங்களுக்கு தெரியும் இந்த முன்னுள்ள சூறா வயம்னல் மாஉன் என்ற வசனத்தை கொண்டு முடியுது. அவர்கள் தடுத்துக் கொள்வார்கள், சின்ன அற்பமான பொருளை கூட மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க என்று செய்தி கொண்டு முடியுது. ஆனா இந்த சூறா நம்ம வாரி வழங்கினோம், பல நலவுகளை கொடுத்தோம் என்ற இதை கொண்டு இந்த சூறா ஆரம்பமாகுது. வாசி பாருங்க. வாசி முடிச்சவங்க டன்னு போடுங்க. அடுத்தது போவோம். அதோட சுருக்கமான விளக்கம் என்ன, முழுமையா சுருக்கமான விளக்கங்க போடப்பட்டிருக்கு பாருங்க. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமக்கு இம்மை மறுமை அனைத்து நன்மைகளையும் குறிப்பா சொர்க்கத்தில் அல் கௌசர் என்று அழைக்கப்படும் ஒரு நதியை அளித்துள்ளோம். ஆகவே உமது இறைவனுக்காகவே தொழுகையை செய்து அவன் பேரிலே மட்டும் அறுத்து பலி கொடுத்து நன்றி செலுத்துங்கள். உங்களை வெறுப்பவன் நிச்சயமாக எல்லா நன்மைகளிலிருந்தும் துண்டிக்கப்பட்டவன் ஆவான். சுருக்கமான விளக்கம் வாசிட்டீங்களா? சரி, இப்ப நாங்க அதுக்கு சொல்லுக்கான அர்த்தங்களை அவதானிப்போம் பாருங்க. இப்ப இன்னா என்றால் நிச்சயமாக நாம், அதைனாக்கன உமக்கு கொடுத்தோம், அல் கௌசர கௌசரை கொடுத்தோம். கௌசரண்டா என்ன என்றெல்லாம் முழுமையான விளங்கப்படுத்தியாச்சு. ஃபஸல்லி ஆகவே தொழுவீராக, லிரப்பிக உம் இறைவனுக்காக தொழுவீராக, வன்ஹர் இன்னும் அறுத்து பலியிடுவீராக. இன்ன என்றால் நிச்சயமாக,
ஷானி அக்க பகைவர். கோபிக்கக்கூடியவனுடைய எதிரி பகைவர் என்ற அர்த்தம். ஹுவ என்ற அவன், சரிதானே? அல்லபித் அவன் தான், அதாவது உன் பகைவர் தான் என்ற அர்த்தத்தை கொடுக்கும் அது. அல்லபித்தர் நன்மையற்றவன், அதாவது எந்த நலவும் அவனிடம் இல்லை, அனைத்து நன்மையிலும் துண்டிக்கப்பட்டவன். வாசிட்டீங்கன்றா அடுத்த விளக்கத்துக்கு போகலாம். அடுத்தது போவோம். முதலாவது வசனம், நிச்சயமாக நாங்கள் உமக்கு இம்மையிலும் மறுமையிலும் அளவற்ற நன்மைகளை வழங்கியுள்ளோம். அவற்றில் ஒன்று சொர்க்கத்தில் உள்ள அல் கௌசர் என்ற நதி. அதன் இருபுறங்களிலும் உள்ள கூடாரங்கள் காலியான முத்துக்களால் செய்யப்பட்டவை. அதன் மணல் கஸ்தூரி போன்ற நறுமணமுடையது. ஒரு ஹதீஸ்ல வருது, அந்த கூடாரங்களை பற்றி பேசுகின்ற பொழுது அந்த கூடாரங்களுக்குல வந்து அது கூரை போட்டதாக இருக்காது, கூரை இருக்காது. அதுல முத்துக்கலர் வெளியிலிருந்து பார்த்தா அப்படி உள் தெரியும், உள்ளிருந்து பார்த்தா வெளி தெரியும். அப்படி முத்துக்களால செய்யப்பட்டிருக்கும் கூடாரம், அதுக்கு கூரைகள் இருக்காது. அவ்வளவு அழகாக அது இருக்கும் என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கிறது. சரி, அதிலே பக்கத்தில் அதனுடைய தடாகம் இருக்கும். மேலே இருந்து அப்படியே தங்கம் வெள்ளி என்ற பீலியால் வந்து அதனுடைய அந்த கௌசர் என்ற நதியினுடைய தண்ணீர் கொட்டி கொண்டே இருக்கும். அதிலே பெரும் பெரும் பறவைகள் அப்படியே பறந்து கொண்டிருக்கும். அழகான பறவைகள், ரொம்ப சாஃப்டான பறவைகளா இருக்கும் அது. அடுத்தது ஆகவே உங்கள் தொழுகைகள் அனைத்தையும் உங்கள் இறைவனுக்காக மட்டுமே உண்மையுடன் நிறைவேற்றுங்கள். மேலும் அவன் பேரிலே மாத்திரம் மறுத்து பலியிடுங்கள். நிறைய பொதுவாக நம்ம அறுக்கக்கூடிய பிராணிகள், கால்நடைகள், இவைகள் முழுமையாக அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுக்கப்பட வேண்டும். வேற யாருக்காக வேண்டியும் அது கூடாது. அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. விரிவாக பேசுறதுக்கு நேரம் கிடையாது, சுருக்கமா சொல்லிக் கொள்றேன். எனவே செய்யக்கூடிய அனைத்து இபாதத்துகளும் அது அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரமே செய்யப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்ததுக்கு போவோம். நிச்சயமாக உங்களை வெறுப்பவனும் நீங்கள் கொண்டு வந்த வழிகாட்டிலே ஒளியை வெறுப்பவனும் அவன்தான். உண்மையில் அவன்தான் அனைத்து நலவுகளையும் இழந்தவன், எல்லா நன்மைகளிலிருந்தும் விலக்கப்பட்டவன். அவனத்துல எந்த நலவும் கிடையாது. அவனை பத்தி யாரும் பேசவும் மாட்டான், எந்த ஒரு நலவும் கிடையாது. உங்களுக்கு நலவுல கொட்டி தந்துட்டு உரஃபானால கதைக்கிறோம். உங்களுடைய பிரஸ்தாபத்தை நம்ம உயர்த்திட்டோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னால் சொன்ன மாதிரி அவர்களை கண்ணியப்படுத்தினது போன்று வேற யாரையும் கண்ணியப்படுத்த இல்லை. அவர்களுக்கு கொடுத்திருக்கிற சிறப்புகள் போல வேற யாருக்கும் கொடுக்கல. அந்த மரியாதை, அந்த கண்ணியம் எங்களிடத்தில் இருக்கணும். அது மாத்திரமல்ல, அந்த கண்ணியம் இருப்பதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய ரோல் மாடலா எடுத்துக்கொள்வது. எங்களுக்கு ரோல் மாடல் அவங்க தான். அவங்க எப்படி சாப்பிட்டாங்களோ அப்படி சாப்பிடணும், அவங்க எப்படி அருந்தினாங்களோ அப்படி அருந்தணும், அவங்க எப்படி அணிந்தாங்களோ அப்படி அணியணும், அவங்க எதை சொல்லி இருக்கிறாங்களோ அதை செய்யணும், எதை வானாமன்னு சொல்லிக்கிறோம் அதை விட்டுடணும். இது உண்மையான மஹப்பத். இதுதான் உண்மையான மஹப்பத். வாயால சொல்றது அல்ல, வாயால சொல்றது அல்ல, அல்லது அவங்கள புகழ்ந்து புகழ்ந்து படிக்கிறது அல்ல. அதன் மூலமாக அது ஒரு நல்ல ஒரு காரியமாக இருந்தாலும் அதன் மூலமாக உண்மையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றின கூட்டத்தில் நாம் சேர மாட்டோம். இந்த ஹவுதுல் கௌதரிலே அருந்தக்கூடிய பாக்கியம் அதனூடாக உண்டாகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிப்பதுடைய அடையாளம் வெளிப்பட வேண்டும், செயலால் வெளிப்பட வேண்டும். அந்த செயலின் வெளிப்பாடுல பிரதானமானதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவது. சற்று சிந்தனை செஞ்சு பாருங்க, நபியுடைய சுன்னத் எங்களோட வாழ்க்கையில எவ்வளவு இருக்கிறது. தூங்கும் பொழுது எப்படி தூங்குறோம்? நபியுடைய சுன்னத்து பேணப்படுகிறதா? குளிக்கும் பொழுது எப்படி குளிக்கிறோம்? நபியுடைய சுன்னத் பேணப்படுகிறதா? அணியும் பொழுது எப்படி அணிகிறோம்? நபியுடைய சுன்னத் பின்பற்றப்படுகிறதா? ஒருவரை சந்திக்கின்ற பொழுது எப்படி சந்திக்கிறோம்? நபியுடைய சுன்னத் பின்பற்றப்படுகிறதா?
அனைத்துக்கும் நபியுடைய வழிகாட்டுதல் இருக்குது, அனைத்துக்குமே இருக்கிறது. அதனால தேடி படிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அதிகமா படிங்க. முன்னால எல்லா சூறாக்கள்லையும் நம்ம அல்லாஹ்வுடைய சப்ஜெக்ட் சம்பந்தமா ஃபுல்லா பார்த்தோம். இந்த சூறாவில அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இங்கே வெளியே வருது, அல்லாஹ் பற்றியும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அல்லாஹ் தஆலா உடைய ரசூல் நபி அவர்களுக்கான சிறப்பும் இந்த சூறால சொல்லப்பட்டிருக்கிறது. நேரம் போயிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த 3 சூறாக்களையும் நாளுடைய அமர்வுல முழுமையாக அதை எப்படி வாழ்க்கையில் அமல்படுத்துவோம் என்ற தலைப்புல பார்ப்போம். கட்டாயமாக முன்னால படித்த 3 சூறாக்கள் குரைஷ், இந்த கௌசர், இதனுடைய சுருக்கமான விளக்கம், அதே போல அதற்கான சிறப்புகள், அதே போல இதனுடைய ஒவ்வொரு அந்த வசனங்களுக்கான சுருக்கமான விளக்கங்களையும் அதை வாசிட்டு வாங்க. நாளுடைய பயிற்சி இன்ஷா அல்லாஹ் செய்வோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. بارك الله فيكم.